வணக்கம் மக்களே, கேரளாவில் சம்மர் வந்துருச்சு. சம்மர் சீரீஸ் பண்ணலாம்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போ சம்மரே முடிய போகுது. ஸோ சேட். எனிவேஸ் இன்றைக்கி வெதர் நல்லா இருக்கிறதால பக்கத்தில் மோனோ கிளிஃப்ஸ் ப்ரொவிஷனல் பார்க்குங்கிற இடத்துக்கு ஹைக்கிங் பண்ணலான்னு வந்திருக்கேன். பிராம்டனில் இருக்கிறவங்க அண்ட் ஜிடிஏல இருக்கிறவங்களுக்கு 1 hour டிரைவில் ஒரு சூப்பரான ஹைக்கிங் ஸ்பாட் இது அப்படின்ட்டு ரிவ்யூஸில் படித்தேன். உங்களை மாதிரி நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். மோனோ கிளிஃப்ஸ் பார்க்குக்கு நீங்கள் அப்படியெல்லாம் கார் ஓட்டிட்டு வர முடியாதுங்க. ஆன்லைனில் டெய்லி பெர்மிட் வாங்கியிருக்கணும். அந்த என்ட்ரன்ஸில் ஸ்கேன் பண்ணால் தான் உங்களால் உள்ளே வர முடியும். அந்த ஸ்கேன் பண்ணுற மிஷின் வேறு ஒரு மக்கு மிஷினு. கார் உள்ள உட்காந்து ஸ்கேன் பண்ணால் எடுத்துக்க மாட்டுது. இறங்கி ஸ்கேன் பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அண்ட் உங்களுக்கு 4 hour ஸ்லாட் கொடுப்பாங்க. நான் வந்து 8 to 12 சூஸ் பண்ணேன். ஏன்னா ஆன்லைனில் ரிவ்யூஸ் படிக்கும்போது ஆஃப்டர்நூன் மேலே இங்கே க்ரௌட் வர சான்சஸ் இருக்குது. அதுவும் வீக்கெண்டுங்கிறதுனால பார்க்கிங் வழியும் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. சரி, காலையிலே வந்து வேலையை முடிச்சுட்டு போய்டுவோன்ட்டு நான் வந்துட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 ஆகுது. அண்ட் வேறு என்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் காலியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் வரீங்கன்னா காலையில் வர்றது பெஸ்ட்டு, எஸ்பெஷலி வீக்கெண்ட். இந்த வீடியோ பெருசாக இன்ஃபர்மேட்டிவாலாம் இருக்க போகிறது இல்லைங்க. ஒரு ரேண்டம் vlog தான். உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா அதை பற்றி பேசுகிறேன். இன்கேஸ் ஃபுட்டேஜ் கம்மியாக இருந்ததுன்னா இதுக்கு அடுத்து என்னென்ன பண்ண போகிறங்கிறதையும் ஆட் பண்ணி மேபி டே இன் மை லைஃப் vlog கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். வேறு என்னங்க சொல்கிறது, அவ்வளோதான். போலாமா? இப்போ தான் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் உங்கள் ஊர் சுற்றும் வாலிபன். லெட்ஸ் கோ. ஹைக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள் இதோ. வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டு வாங்க. ஏன்னா வழியில் பசி எடுத்தா டீ கடை ஹோட்டல்னு எதுவும் இருக்காது. ஹைட்ரேட்டடாக இருக்க தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. பக் ஸ்ப்ரே ஒன்று வாங்கிக்கோங்க. இதை வந்து சென்ட் மாதிரி உடம்புலலாம் அடிக்கூடாது. கை மூஞ்சில் எதுவும் படக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்படி தள்ளி வச்சு இங்கே பூஸ், அங்கே பூஸ், சைட்லே பூஸ், இங்கே பூஸ் அப்படின்ட்டு பூசிக்கணும். இது அடித்தா நம்மளை கொசு கடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடிக்கும். 10 கொசு கடிக்கிறதுக்கு பதிலாக 5-6 கொசு வந்து கடிக்கும். இந்த வழியை பார்த்தீங்களா, கரடு முரடாக இருக்குது, சேரும் சகதியமாக இருக்குது. அதனால் ஹைக்கிங் பண்ணும்போது அப்ராப்ரியேட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. நான் இங்கே பார்த்துருக்கேன், எஸ்பெஷலி நம்ம ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஹைக்கிங்லாம் வரும்போது வீட்டில் போடுற செருப்பை போட்டு வருவாங்க. இதுதான் தவறான விஷயம். கொஞ்சம் ஸ்லிப்பாகி காலுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊரில் டாக்டரை பார்க்குறதுக்குள்ளே எப்பா சாமி எனக்கு காலே வேணாண்டாங்கிற அளவுக்கு உங்களை நோக்கடிச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் காலும் நல்லா இருக்கணும்னா தயவு செய்து ஒரு ப்ராப்பர் ஹைக்கிங் ஷூ வாங்கி போட்டுட்டு வாங்க. இங்கே நடக்க நல்லா இருக்குங்க. அப்படியே ஒரு 360 டிகிரி வியூ பார்ப்போமா? ரிவ்யூஸில் கரெக்டாக தான் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் காலையில் ஹைக்கிங் வரது பெஸ்ட்டுன்ட்டு. எனக்கு இப்போதைக்கு க்ரௌட் இல்லை. எனக்கு வீடியோ எடுக்க ஈஸியாக இருக்குது. க்ரௌட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொஞ்சம் காஷியஸ் ஆகிடுவேன். நம்ம பேசும்போது நம்மளை நோட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு டேக்கில் முடிக்க வேண்டியது 10 டேக்கு 15 டேக்குன்னு போகும். இன்றைக்கி அப்படியே ஒரு சூப்பர் ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். நல்லா இருக்குது. ஹைக்கிங் பண்ணும்போது நிறைய பேருக்கு வர சந்தேகம் என்னென்னா, நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோமான்னு. அதுக்காக தான் இருக்குது இந்த மாதிரி மார்க்கர்ஸ். இன்னொரு மார்க்கரை பார்த்துட்டோம். இந்த மாதிரி கண்ணில் என்ன கலர் மாட்டுதோ அதை வச்சு நீங்கள் கரெக்டான ட்ரையில் நடக்கிறீங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஐயோ, இங்கே பயங்கரமாக கொசு சுற்றுதுங்க. இந்த ஊரில் எனக்கு பயன்படுத்துகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொசு தான். நம்ம ஊரில் கொசு கடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வா வந்து கடிச்சிட்டு போ, ரத்தம் வேணுமா கொஞ்சம் எடுத்துக்கா அப்படின்ட்டு ஜாலியாக இருக்கலாம். ஆனால் இங்கே கொசு கடிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐப்பட வில்லன்கள் மாதிரி உடம்பெல்லாம் கண்டு கண்டாக வீங்கிடும். அதனால் கொசுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இருங்க, இங்கே தண்ணி வேறு இருக்குது, இப்படி போயிடுவோம். நான் பார்த்த வரைக்கும் இங்கே நிறைய ட்ரையல்ஸ் இருக்குங்க. ஒரு வீக்கெண்ட் ஒரு ட்ரையல் அப்படி கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம்.
வழியிலும் ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. பட் கீழே இருந்த ரெஸ்ட் ரூமே மோசமான நிலமையில் இருந்ததால் நான் உள்ளே போய் பார்க்க விரும்பலை. மேபி சும்மா போய் பார்ப்போம். பரவாயில்ல, இது கொஞ்சம் நீட்டாக தாங்க இருக்குது. பட் ஸ்மெல்ஸ் பேட். வெளியே வந்துட்டோம்டா. இனிமேல் அவனாச்சும் பாத்ரூம் டூர் கேட்பீங்க. நாம் கடந்து வந்த பாதையை பாருங்கள், எவ்வளோ கரடுமுரடாக இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி செருப்பு போட்டுட்டுலாம் வந்துடாதீங்க, ப்ராப்பர் ஹைக்கிங் ஷூ போட்டுட்டு வாங்க. இது ஈஸி ஹைக்கிங்லாம் இல்லை. இதுதான் வியூவிங் பிளாட்ஃபார்மா? இல்லை, சீனிக் ராக் கிளிப்ஸ். இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்கு. பாதைகளுக்கு நடுவில் ஒரு பாதையை கட்டி வச்சிருக்காங்க. செமையாக இருக்குங்க. நோ ஹைக்கிங் பாஸ்ட் திஸ் பாயிண்ட் ப்ளீஸ். ஆல்ரெடி ஒன்றும் நெட்டை பிரித்து குதிச்சிருக்கான் போல். பாருங்க, ஒரு பாத் போகுது. எல்லா ஊர்லேயும் மஞ்சள் பாய்ஸ் இருக்கானுங்களா? வாங்க போகலாம். எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவார். க்ரௌட் இல்லாமல் ஹைக்கிங் போனால் ஜாலியாக இருக்கும்னு சொன்னல, அதில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இப்போ நம்ம மட்டும் தனியாக நடந்துகிட்ருப்போம், உள்ள சந்தேகமாக இருக்கும் நம்ம கரெக்டான ரூட்டில் தான் நடக்கிறோமா இல்லையான்ட்டு. ஏன்னா முன்னாடி ஒருத்தன் நடக்கிறான்னா அவனை ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம நடப்போம். இன்னொன்று, நம்ம தொலைய போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் முன்னாடி ஒருத்தன் இருக்கான், அவனும் தொலைய போகிறாங்கிற ஒரு அல்ப சந்தோஷம் இருக்கும். நீ மனுஷனே இல்லை தெரியுமா? ஐ திங்க் வியூவிங் பிளாட்ஃபார்ம் வந்துட்டோம். எஸ் இட் இஸ். கடா பாவிங்களா, இது கடை அவ்வளோ பில்டப்பு. ஏதோ பெருசாக இருக்கும்னு நினச்சேன். எவனோ ஒருத்தன் சொல்லியிருந்தான், பைனாகுலரில் வச்சு பார்த்தோன்னா சிஎன் டவர்லாம் தெரியும்ட்டு. மெக்கார்ஸ்டன் லேக் சைட் ட்ரையல் 1.2 கிலோமீட்டரா? ஐயோ, என் உடம்புல தெம்பிலடா. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா நீங்கள் பண்ணுங்கள், நான் ரிட்டன் போகிறேன். கரெக்டாக 12 மணிக்கு முன்னாடி முடிச்சாச்சுங்க. 8000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். செம்ம ஒர்க் அவுட்டு. இப்போ கவன்னு பசிக்குது. லஞ்ச் போகலாமா? 12 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் நிறைய கார் வந்திருக்கு பாருங்கள். லஞ்சுக்கு போகிற வழியில் ஷெல்டன் கிரீக் டைரி ஃபார்ம் பார்த்தேன்னா, அதனால் அங்கே ஒரு ஸ்டாப்பப் போட்டு பால், தயிர் அதெல்லாம் வாங்கிட்டேன். இவங்களை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணுங்கள். செம ஜாலியான வீடியோ. உள்ளே மாட்டு பண்ண வச்சுருக்காங்க, சம்மரில் அதுக்கு டூர்லாம் நடத்துவாங்க. செம ஃபன்னான ஆக்டிவிட்டி அது. ஜிடிஏல இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மாட்டுப்பால் வேணும்னா நீங்கள் வர வேண்டிய இடம் ஷெல்டன் கிரீக் டைரி ஃபார்ம். திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோஷன்.
நண்பர்களே, மாருதி வந்து வெஜ் மீல்ஸ் வாங்கியிருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊறுகாய், பாயாசம், பொட்டேட்டோ கறி, ரசம், சன்னா, சப்பாத்திக்கு, கேரட் பீன்ஸ் பொரியல், சாம்பார், கூட்டு, காரக்குழம்பு, தயிர், அப்பளம். என்னப்பா குவான்டிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இது எல்லாமே அன்லிமிட்டடாக. சப்பாத்தி சன்னா சாமியாக இருக்குது. இந்த சன்னா டேஸ்ட் வந்து சவுத் இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. வெல்கம் ஹோட்டலில் சோளாபுரி வாங்கினா சன்னா கொடுப்பாங்க, இதாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சாம்பாரில் மாங்காய்லாம் இருக்குது, 2 காய் கொடுத்துருக்காங்க. கோஸு கொஞ்சம் போடுவோம், அப்படியே உருளைக்கிழங்கு கொஞ்சம் போடுவோம். ஆஹா, உருளைக்கிழங்கு வாசனை இந்த கல்யாணத்தில் போடுவாங்க அந்த மாதிரி அடிக்குது. செம்மையாக இருக்குது சாம்பார், நல்ல நெய் தூக்கலாக கல்யாண சாம்பார் டேஸ்ட்டு. அடுத்து என்ன போகலாம்? ரசத்துக்கு போகலாம். பின்னாடி உங்களுக்கு பயங்கரமாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும். அதுக்கு காரணம் இங்கே ஒரு குழந்தை டம்ளரில் மியூசிக் வாசிச்சுட்ருக்கு. டி ராஜேந்தர் ஃபேனுன்னு நினைக்கிறேன். ரசமும் அல்டிமேட்டு, புளிப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது ரசத்தில். கல்யாண ரசம் மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் ஹோட்டல் ரசம் மாதிரி சூப்பராக இருக்குது. கூட்டு போகலாமா? கூட்டோட கொஞ்சம் ரச கலந்து அடிக்க எனக்கு பிடிக்கும். இது நெய் தூக்கலாக இருக்குது. எனக்கு இதுக்கே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இந்த அன்லிமிட்டட் வர சொன்னாங்க. நம்ம தயிர் சாப்பிடணும், காரக்குழம்பு சாப்பிடணும். ஹைக்கிங் பண்ணி முடிச்சோடனே கபகபன்னு பசி எடுத்தது. சாப்பிட ஆரம்பித்த உடனே பசி அடங்கிடுச்சு. யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. வத்த குழம்புல ஏதோ அரைச்சி போட்டிருக்காங்க பவுடர் மாதிரி, அது கொஞ்சம் சூப்பராக தெரியுது. ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு. நல்லா சாப்பிட்றவங்க இங்கே வாங்க, சாப்பாடு சூப்பராக இருக்குது. என்ன மாதிரி சொங்கியாக இருக்கீங்க, நான் வராதிங்க. பாருங்கள், 4வது ரவுண்ட்லேயே முக்கிட்டு இருக்கேன். காய்ஸ், பாயாசம் வேறு லெவல், எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், பிஸ்தாலாம் போட்டிருக்காங்க. கொதிக்குது. இன்னொரு பாயாசம் கேட்டு வாங்கிட்டேன். சூடாக சாப்பிடணும், செம்மையாக இருக்குது. காய்ஸ், யூ நோ வாட் இஸ் பிளிஸ்? செம்ம பசியில் இருக்கும்போது ஒரு சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டா அதான் பிளிஸ். இந்த டிஷ் நல்லா இருந்தது, இது நல்லா இல்லை அப்படின்ட்டு சொல்ல முடியல. ஏன்னா எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிராம்டனில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி மாருதி பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்போ A2B அடையார் ஆனந்த பவன்கிற பேரில் இருந்தாங்க. இப்போ மாருதியாக மாறிட்டாங்க. இவங்க A2Bயாக இருக்கும்போது நான் வந்து சாப்பிட்ருக்கேன். அப்போ என்ன டேஸ்ட்டில் இருந்ததோ அதே டேஸ்ட்டை தான் இப்போ மெயின்டைன் பண்ணுறாங்க. என்னடா ப்ரமோஷனாக நினைக்கிறீங்களா? இது மனசுலேருந்து வர ஆத்மார்த்தமான ஜென்யூன் ரிவ்யூங்க. வெயில் வர சுளீர்னு கண்ணில் அடிக்குது. நல்ல வேளை நம்ம ஹைக்கிங்கை காலையிலேயே முடிச்சுட்டு வந்துட்டோம். வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மேலே பெருசாக எதுவும் இல்லை. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், ஃபன் என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு சூப்பரான ஃபன்னான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ஊர் சுற்றும் வாலிபன்.